ரொம்ப அழகான ஒரு வார்ம் சில்க், நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர், கான்ட்ராஸ்ட் பார்டர் இல்லாமல் சேம் உங்களுக்கு அப்படியே சாரியோட கலர்லேயே பார்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த சாரிக்குள்ளே வந்து அப்படியே ஒரு சில்வர் ஜரி, ஒரு வீவிங் வந்து த்ரெட்டும் ஒரு வீவிங் வந்து ஜரியும் வந்து கொடுத்துருக்கிறதுனால அந்த சாரியோட அந்த க்ளோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது போக சின்ன சின்னதாக வந்து புட்டா டிசைன் வந்து சில்வர் கலர் ஜரியில் வந்திருக்கு. பார்டருக்குள்ளேயும் ஃபுல்லாகவே வந்து அந்த ஜரி பேட்டர்ன் தான் ஃப்ளாரல் ஷேப்பில் வந்து வந்திருக்குங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு லைட் வெயிட், ரொம்ப சாஃப்டான, ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வார்ம் சில்க் சாரீ. இதோட பல்லு டிசைனில் வந்து ஃபுல்லாக அந்த சில்வர் வித் அந்த கோல்டு ஜரி, ஆனால் மேஜராக வந்து இதில் கோல்டு ஜரி, அந்த சில்வர் ஜரி வந்து அதிகமாக இருக்குது. ப்ளவுஸும் அதே மாதிரி தான், ரொம்ப கான்ட்ராஸ்ட் இல்லை, ஆனால் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து அந்த சில்வர் கலர் ஜரி வந்திருக்கிறதுனால இந்த சாரிக்கு கட்டும்போது அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக அந்த மைல்டு ஒரு காம்பினேஷனோட வந்து இருக்கும். இதில் இன்னொரு கலர் இருக்குது, நல்ல ஒரு ஆரஞ்ச் மாதிரி ஒரு கலர். பட் ஆரஞ்சுனா ரொம்ப அந்த ஃபேண்டா ஆரஞ்ச் மாதிரி இருக்காது, சில்வர் ஜரி வரதுனால வந்து ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னாக கண்டிப்பாக இது இருக்கும். இதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கலாம். இந்த 2 கலருமே வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்த கலர்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு அப்படியே வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் எந்த கலர் உங்களோட ஃபேவரெட்டோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா மேலே போட்டு காட்டும் போது தானே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆரஞ்சில் வந்து இதில் சில்வர் வரல, இதில் வந்து கோல்டு வந்திருக்கு. ஸோ அந்த ப்ளூக்கு வந்து சில்வர் ஜரியும், இந்த ஆரஞ்சுக்கு வந்து கோல்டன் கலர் ஜரி. மற்றபடி டிசைன் எல்லாம் வந்து சிமிலர் தான், சேம் தான். இதில் இது ப்ளவுஸ், இது வந்து ப்ளவுஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு. ஸோ ப்ளவுஸ் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒரு ஷைனிங்கான ஒரு மெட்டீரியல். ஸோ இந்த 2 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க.